அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேகே கடன் கலைஞம். நான் சுகன்ராஜ். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபெஸ்டிவ் சீசன்னா வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபெஸ்டிவ் சீசன் அண்ட் வெட்டிங் சீசனுமே கூட சொல்லலாம். நான் அக்டோபர்ல வந்து உங்களுக்கு பூஜா ஹாலிடேஸ் வரும், அடுத்து தீபாவளி வரும், அடுத்து வந்து கிறிஸ்மஸ் வரும், அடுத்து நியூ இயர் வரும், இயர் அண்ட் சேல், மந்த் அண்ட் சேல் அப்படின்னு போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜான்வரி அடுத்த வருஷம் நீங்க போயிட்டீங்கன்னா வந்து பொங்கல் சேல் போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ரிபப்ளிக் டே சேல்னு ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் ஒரு 4 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு சேல் தான் இருக்கும். செப்டம்பர் கடைசிலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம பிளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல வந்து பார்த்தோம்னா வந்து பிக் பில்லியன் டேஸ் அண்ட் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. மிந்த்ராலையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபெஸ்டிவல் சேல்னு. ஸோ நம்ம இந்திய நாட்டில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஃபோன் நெட் இருந்தா போதும் நம்ம ஈஸியா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தட்ஸ் ஈஸியா இருச்சு. ஜிபே இந்த மாதிரி நிறைய இருக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் கூட நம்ம வந்து பே பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து இந்த வீடியோ வந்து எதுக்காக நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல குறிப்பிட்டு நிறைய பேர் வந்து சேல்ஸ்ல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் போய் பார்ப்பீங்க நிறைய ஆப்ஸ்ல போய். ஸோ அப்படி ஒரு பொருளை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்லைன் ஷாப்பிங்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னோம்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சுதான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து நீங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் பாலிசி ஆர் ரீஃபண்ட் பாலிசி வந்து நீங்க பார்த்து படிச்சு வச்சுக்கணும். அதுல உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு பொருளை பிடிச்சுதான் நம்ம வாங்குறோம், ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா வருது அந்த பொருள். அந்த பொருளை பார்த்ததுக்கு அப்புறமா வந்து அது என்ன பொருளா வேணா இருக்கட்டும், அது வந்து நம்மளுக்கு போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேரில் பார்க்க வித்தியாசமா இருக்கு, என்ன அந்த அதோட குவாலிட்டி பிடிக்கல, இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்க வந்து அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு ஆப்ஷன் சில இதுல கொடுத்துருப்பாங்க, சில இதுல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா வந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்குலாம் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்காது. அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் இந்த மைக்லாம் வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ இந்த மைக் எனக்கு பிடிக்கல, இந்த பிராண்டே எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு காசு கொடுத்துருங்க, ரிட்டர்ன் பண்ணிருங்க, நான் வேற பிராண்ட் நான் வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கும். இந்த பிராண்ட்ல இந்த மைக்கு தான் உனக்கு ஒர்க் ஆகல, இந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஏதாவது குறை இருக்கலாம், இதுல நாங்க இதே மாதிரி வேற ப்ராடக்ட் உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு அனுப்புவாங்க. ஸோ வந்து அது சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி தான் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் ரிட்டர்ன் பாலிசி இருக்கும். அந்த ரிட்டர்ன் பாலிசியுமே வந்து குறிப்பிட்ட நாட்குள்ள வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணாதான் ரிட்டர்ன் பண்ண முடியும். சில இதுல வந்து 7 நாட்கள் கொடுப்பாங்க, சில 10 நாள், சில இதுல 14 நாள், மிந்த்ராலாம் 14 நாள் வரைக்கும் இருக்கு. அதாவது 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம ரிட்டர்ன் போட்டோம்னா வந்து அவங்க வந்து நம்ம வீட்டுக்கே வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம என்ன பேமெண்ட்ல பே பண்ணோமோ அதே பேமெண்ட் மோட்ல வந்து நம்மளுக்கு திருப்பி ரீஃபண்ட் ஆயிரும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. சில இதுல வந்து என்னன்னா வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன சைட்ஸ், ஆன்லைன் சைட்ஸ்லாம் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சா நம்ம தான் போய் வந்து கொரியர் ஆஃபீஸ்ல போய் கொடுத்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு நீங்க ரிட்டர்ன் பாலிசி இதெல்லாம் பார்த்து நல்லா பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பொருளை வாங்குங்க. அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கான்னு. இப்போ வந்து பெரிய ப்ராடக்ட்ஸா வந்து நம்ம இஎம்ஐல வாங்கிட்டு இருந்தா இப்போ போக போக வந்து பார்த்தோம்னா வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், ஒரு சட்டை, ஒரு பேண்ட், இந்த மாதிரி ஃபேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லயுமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ல வந்துருச்சு. 1000 ரூபாய்க்கு இருக்குன்னா மாசம் வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கட்டுற மாதிரி தான் இருக்கு. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஈஸியா. ஸோ இஎம்ஐ வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்ம மாசம் மாசம் கட்டுறோம்னா கம்மியா தான் கட்டுறோம் அப்படின்னு நம்மளுக்கு பெருசா தெரியாதுன்னு நினைப்போம். ஆனா வந்து சில இதுல வந்து நம்ம ஆக்சுவல் பிரைஸ் இப்போ வந்து இஎம்ஐ கட்டும்போது வந்து ஒரு பொருள் வந்து 1000 ரூபாய் இருக்குன்னா நம்ம இஎம்ஐ கட்டும்போது அதோட கூட தான் கட்டுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க இஎம்ஐல வாங்குறவங்க. இஎம்ஐல வாங்கும்போது வந்து பார்த்தோம்னா வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுக்கு வந்து நம்ம கட்டி இஎம்ஐ கட்டுறோம்னா அதுக்கு ஏதாவது வட்டி போடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் இதெல்லாம் வந்து இருக்கா. ஒரு பொருள் வந்து இப்போ வந்து விலை அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் பெருசா இருக்காது. இப்போ அமேசான் போன்ற சைட்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து 500க்கு மேல இருந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் 500 கீழே இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட் சேல் பண்றவங்களே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுப்பாங்க. சில டைம்ல வந்து நீங்க வந்து ஷிப்பிங்க்கு மட்டுமே இவ்வளவு தனியா ஒரு அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அமேசான் பிரைம் இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து சேம் டேல டெலிவரி பண்றாங்க இப்போ பிரைம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ பிரைம் இல்லாதவங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வரும். ஸோ வந்து ஷிப்பிங் சார்ஜ் இன்னொன்று வந்து என்ன போடுவாங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ்ன்னு போடுவாங்க. அது வந்து ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து மாறும். எந்த சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து மாறும். கன்வீனியன்ஸ் ஃபீ இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அது வந்து எதுக்கு போடுறாங்கன்னா வந்து அந்த பொருளை வந்து பத்திரமா கொண்டு வர்றதுக்கு. அதை வந்து இப்ப நீங்க நான் மதுரையில இருக்கேன், நான் வந்து ஒரு பொருள் டெல்லியில இருந்து வருதுன்னா அது வர வழியில ஏதாவது ஆகலாம் அந்த பொருளுக்கு. ஸோ அதை வந்து பத்திரமா கொண்டு வர்றதுக்காக நாங்க இவ்வளவு சார்ஜ் போடுறோம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ வந்து அதே பொருள் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து டெலிவரி சார்ஜ் இல்லாம கம்மி விலையில கிடைக்குதா, நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். டெலிவரி சார்ஜுக்கு செலவு பண்ணி நீங்க வந்து
வர்றதுக்கு, அதுவும் வர்றதுமே வந்து 2-3 நாள் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல கம்மியான பிரைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். இல்லைன்னா டெலிவரி சார்ஜ் இல்ல, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் எனக்கு வந்து வேற எங்கேயும் கிடைக்கலன்னா நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அடுத்ததான் வந்து நம்ம கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன பார்க்கணும்னா வந்து வாரண்டி, அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு நாள் இருக்கு அதை வந்து நம்ம பண்ணிடணும். சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வாரண்டி கார்டு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம உடனே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். எலக்ட்ரானிக் லேப்டாப் இந்த மாதிரி பெருசாலாம் வாங்குவீங்க, நிறைய பேர் நிறைய சேலும் போயிட்டு இருக்கு. இப்போ பாதி விலைக்கெல்லாம் கூட இருக்கு நிறைய. அது ஐபோன்லாம் 16 வந்ததுனால அதுக்கு முதல் மாடல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கும்போது வந்து அதுக்கு வேணா வாரண்டி இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் சில இதுல வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது வந்து நீங்க இப்போ நிறைய வந்து நம்மளே பார்ப்போம், ஏதாவது மோசடி நடந்துருச்சு, நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்கினா சோப்பு டப்பா வந்து சோப்பு பாக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி நான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு சில இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து அதுக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி ஒரு சில இதில் அதை பே பண்ணி நீங்க பாத்துட்டீங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சிருவாங்க பாக்ஸை. நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் தேவையில்ல, அவங்களே காமிச்சிருவாங்க எப்படி இருக்குன்னு. நான் லேப்டாப் ரீசெண்டாக வாங்கினேன், 5-6 மாசம் ஆச்சு. அப்பெல்லாம் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் பண்ணாங்க. ஸோ வந்து என்னென்ன இருக்கு கரெக்டா இருக்கான்னு ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் அண்டு கடைசியாக வந்து நம்ம ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, டீல்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கான்னா பார்க்கணும். அண்ட் இப்போ ஒரு சட்டை நீங்க பாக்குறீங்க, அதே வந்து நீங்க வேற சைட்லயும் பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்றதுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க ஆஃப்லைன் ஷாப்பிங்னா ஒரு கடையில பார்த்துட்டு இன்னொரு கடைக்கு நீங்க நடந்து போய் பாக்குறதுக்குலாம் டைம் இருக்காது. இது ஆன்லைன் ஷாப்பிங்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் நீங்க கம்பேரும் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டா எந்த ப்ராடக்ட் தோணுதோ அதை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஃபெஸ்டிவ் டைம்ல வந்து நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது வந்து உங்க பணத்தை வந்து ஏதாவது தெரியாத ஒரு சைட்ல போட்டு வேஸ்ட் பண்ணாம எப்படி வந்து பத்திரமா பார்த்து கவனமா வந்து வாங்குறதுக்குன்றதுக்கு ஆன சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நீங்க சொல்லலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணலாம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா வந்து நம்ம தூங்கா நகரம் தோலான்னு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், மதுரை பத்தி அதில் போட்டு வரோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறோம் ஆன்லைன் ஷாப்பிங் ரிலேட்டடா, மென்ஸ் ஃபேஷன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம்ல இப்போ நிறைய ஃபெஸ்டிவ் டைம் வருது, நீங்களும் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ட்ரெஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து அதுக்கான கம்மியான ஆஃபர்ல அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் நம்ம பேஜ் பேரு, அது வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, யூடியூப்ல நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதில் நீங்க பார்த்து உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சதுன்னா வந்து அந்த லிங்கை நீங்க ப்ரெஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எனக்கு என்ன ப்ராஃபிட் வரும்னா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சைட்ல இருந்து எனக்கு வந்து சில கமிஷன்ஸ் வரும். இது வந்து அஃபோர்டபுள் அவுட்ஃபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் சேல் பண்றதுனால எனக்கு வந்து சில கமிஷன்ஸ் வரும். இது வந்து எப்படின்னா வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர் வந்து ஒரு நீங்க உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, அவங்க மருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து அவங்க நம்ம மாத்திரை வாங்கும் போது அந்த மெடிக்கல் ஷாப்ல இருந்து சில கமிஷன்ஸ் வந்து டாக்டர் போகும், அது மாதிரி தான். ஸோ இது வந்து அந்த கம்பெனி எனக்கு தராங்க, நீங்க வாங்குறதுல இருந்து எனக்கு தரதுல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் வரும், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எந்த பிரைஸும் போட மாட்டாங்க. அண்ட் எனக்கும் வந்து பெனிஃபிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சுகன்ராஜ். டாடா, பை.